மாணவர்கள் முன்னேறி செல்லும் போது இது மாணவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. அவரு அன்பில் மகேஷ் அல்ல, அன்பில்லா மகேஷ். அவரு மேல இருக்கிறவங்கள திருப்திப்படுத்த பேசுறாரு. இந்த ஜெனரேஷன் பேச்சாளர் மாதிரி இல்ல. இந்த ஜெனரேஷனுக்கு ஒத்து வரும். வயசு கம்மி, ஆனா இந்த ஜெனரேஷன் இல்ல. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கோவையில் இருந்து தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் ஐயா எஸ் ஆர் சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். நலம் சார், முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு மட்டுமல்ல, மொத்த திராவிட கூட்டம், அதற்கும் மேலும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போலி பெரியாரிஸ்டுகள் எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சார். அதை ஒட்டி, அந்த மாநாடை ஒட்டி பல கேள்விகளை தொடர்ந்து திமுகவினர் அடுக்கடுக்காக எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. மாநாடு நிச்சயமா சக்சஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் திமுக எழுப்பும் கேள்விகளை பிரத்யேகமாக உங்கள்கிட்ட எடுத்துட்டு வரலான்னு பாக்குறேன் சார். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கான பதில் வேணும் அப்படின்னு நான் பாக்குறேன். முதல்ல முருகபக்தர் மாநாடுல வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பள்ளி குழந்தைகள் பத்தி ஒரு விஷயம் பேசினார். வேற பள்ளி குழந்தைகள்லாம் வந்து சீருடை போட்டுக்கிட்டு, உத்ராட்சம் போட்டுக்கிட்டு, விபூதி எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அத வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இது ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு. மாணவர்கள் முன்னேறி செல்லும் போது இது மாணவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவரு அன்பில் மகேஷ் அல்ல, அன்பில்லா மகேஷ். அவரு மேல இருக்கிறவங்கள திருப்திப்படுத்த பேசுறாரு. இந்த ஜெனரேஷன் பேச்சாளர் மாதிரி இல்ல. இந்த ஜெனரேஷனுக்கு ஒத்து வரும். வயசு கம்மி, ஆனா இந்த ஜெனரேஷன் இல்ல. அந்த திமுகவுடைய பழைய பஞ்சாங்கங்கள், அழுகி போன விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. முற்போக்குத்தனமானது இல்லைன்னு பேசுறாரு. திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய இந்து மனைவி, மகள், மாமா, அப்பா, பாட்டி, தாத்தா பொட்டு வைக்காம இருக்காங்களா? குங்குமம் வைக்காம இருக்காங்களா? தாலி கட்டாம இருக்காங்களா? பூ வைக்காம இருக்காங்களா? மெட்டி போடாம இருக்காங்களா? இதெல்லாம் பிற்போக்கா? இதுல கொஞ்சம் ஆன்மீகத்தோட இருக்கக்கூடிய கழுத்துல உத்தராட்ச மாலை போட்டிருப்பாங்க. உத்தராட்சம் ஒரு கொட்டை போட்டிருப்பாங்க. இப்ப இந்த உத்தராட்சம் போடுவது வந்து பிற்போக்குன்னு இவர் சொன்னார்னா, இந்த பள்ளிக்கூடங்களில உத்தராட்சம் போடுவது, குங்குமம் போட்டு வைக்காம அனுமதிக்காம இருக்கக்கூடியது இவங்களுடைய மதசார்பு இல்லாத பள்ளிக்கூடங்கள் தான். இவங்க மதசார்பு இல்லாததெல்லாம் கஞ்சி குடிக்கலாம், தொப்பி வச்சுக்கலாம், சிலுவை போட்டுக்கலாம். அந்த மதசார்பு இல்லாத பள்ளிக்கூடங்கள். அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இல்லை. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இந்த உத்தராட்சம் போட்டுக்கொள்வது பிற்போக்கு என்று சொன்னால் ஹிஜாப் போட்டுக்கொள்வது பிற்போக்கு இல்லையா? சிலுவை போட்டுக்கிறது பிற்போக்கு இல்லையா? அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு? அவங்களுக்கு இல்லைன்னு நல்லா தெரியும். நீங்க கோழைகள், ஓட்டு பிச்சைக்காரர்கள், உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு ரொம்ப நல்லா தெரியும். கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால நான் கேட்கறபடி சும்மாச்சும் கேட்டு வச்சிருக்கேன். உங்கள்ட்ட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. ரெண்டாவது, பிற்போக்குத்தனம் சொல்றதுல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர்கிட்ட. இவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2500 பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில நடக்குதுங்க உங்களுடைய அரசு பள்ளிக்கூடங்கள். அதுல வந்து கட்டடம் கட்டுறதாக நீங்க ஏதாவது யோசனை பண்ணி கட்டிட்டீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கட்ட போறதா பேசுனீங்க. என்ன எத்தனை கட்டி பிடிச்சிருக்கீங்க? இல்லவே இல்லை. தமிழ்ல 50,000 மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்துல வருஷம் ஃபெயில் ஆகுறாங்க. உங்களுடைய கல்வித்துறையினுடைய லட்சணம் எவ்வளவு இருக்கு? கற்பிக்கும் லட்சணம் இருக்கு எவ்வளவு இருக்கு? தமிழ்நாட்டுல தமிழ்ல கல்வியை வந்து கற்பதற்கு ஃபெயில் ஆறாங்க. உங்க லட்சணம் என்ன இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? அரசு பள்ளிக்கூடங்களை 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு 5ஆம் வகுப்பு கணக்கு தெரியல. 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு எழுத படிக்கவே தெரியல. இந்த லெவல்ல வந்து உங்க தமிழ்நாடு அரசினுடைய கல்வி தரம் இருக்கிறது. அன்பில்லா மகேஷ் பொய் சொல்லுகின்ற மொழியே. அதுக்கு பதில் மட்டும் சொல்லிருங்க, பிற்போக்குத்தனத்துக்கு. அதனால முதல்ல இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலத்தை வந்து சரியாக அரசு பள்ளிக்கூடத்துல சொல்லி தரலையா, அது பேச தெரியலையா, அது பெரிய இழுக்கா. ஆனால் லைன் அப் அவர்களை ஊக்குவிப்பதற்காக இப்போது வந்து ஒரு புதிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களாம். வெட்கம் கெட்டவர்களே, தமிழ்நாட்டுல தமிழை தூக்கி பிடிங்கப்பா. 52,000 அரசு பள்ளிகள்ல 2 மொழியை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு 33,000 பிரைவேட்டு பள்ளிக்கூடங்கள்ல 3 மொழியை கத்து கொடுத்துக்கிட்டு 2 பேருக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாதபடி அரசே ஒரு 52,000 பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வஞ்சனை செய்கிறீர்களே.
தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குறீர்களே, அவங்கள அவமரியாதை செய்கிறீர்களே, அதுக்கு வழி சொல்லுங்க. 3 மொழி 2 மொழி நான் சண்டை போட தயாரா இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன். இப்ப பத்திரிகைகளும் ஒன் சைடட் திமுக ஆட்களும் பேசுவது 3 மொழி. மகாராஷ்டிரால இருக்கா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கா, உங்க பள்ளிக்கூடங்கள் அதுலயும் 3 கத்து கொடுக்குறீங்கல்ல. நாங்கள் பச்சை தமிழர்கள் இதுல சட்டமன்றத்துல நிறைவேற்றிருக்க எங்க பாலிசி சரிங்க. பாலிசி நீ என்ன வேணாலும் போடலாம். மக்கள் அதைத்தான் நினைக்கிறார். உங்க குடும்பத்திலேயே 3 மொழி தான் கத்துக்கிறீங்க. அரசு பள்ளிகள் யாரும் படிக்கல, அது வேற. பச்சை நீங்க. இப்ப ஒரே ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க. அந்த வாக்கெடுப்புல 3 மொழி வேணுமா 2 மொழி வேணுமா? 1 பண்ணுங்க. 2வது சொல்லுங்க, உங்க வீட்டுல 3 மொழி படிக்கிறாங்களா 2 மொழி படிக்கிறாங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட கேளுங்க. உங்க முகத்திரை கிழிந்து சின்னாபின்னும் ஆயிருவீங்க. மூஞ்சில எல்லா இடத்துலயும் குத்து வாங்கி ரத்த கலரியில இருப்பீங்க. மகேஷ் பொய்யாமொழியே பேருல பொய்யாமொழியா இருந்துட்டு நடப்புல பொய் சொல்லுகின்ற மொழியா இருக்காதீங்க. தயவு செய்து இப்ப சாப்ட்வேர்லாம் வந்துருச்சுங்க. வெறும் விடுதலையும் முரசலையும் படிச்சுட்டு இருக்காதீங்க. நிறைய வந்துச்சு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். அதுல போய் பிற்போக்கு, உத்தராட்சம், உங்க முதல்வருடைய அம்மா போறாங்களே மனைவி கோயிலே எழுதியிருக்காங்களே, சேகர் பாபு அப்படியே கதவை திறந்து விட்டு காலத்துக்கிட்டு கும்பிடுறாரு, அப்படியே பைய தூக்கிட்டு வராரு. நிக்கின்ற ஒரு மரம் நிக்குது. நேற்றுக்கு வீடியோ பார்த்தேன். அந்த மரத்து வழியா மரத்தை அப்படி லேசா தள்ளுறாரு. மரத்தை தள்ள முடியாது, நான்சென்ஸ். அந்த மரத்தை தள்ளுறாரா. ஏன்னா இந்த அம்மா பின்னாலே வழி செலி பண்றாராம். அப்பா உங்களுடைய இந்த அடிவரடித்தனத்துக்கு ஆங்கிலேய காலத்துல இருந்த அடிவரடித்தனத்தோட மோசமா இருக்கு. அந்த அடிவரடித்தனத்துக்கு எல்லையே இல்லை. அதுல ஒரு பாதி அடிவரடித்தான் இப்போ பொய்யாமொழி, பிற்போக்கு, உத்தராட்சம் இதெல்லாம் பேசியிருக்காரு. முதல்ல தமிழ்நாடு கல்வியை சரி பண்ணுங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எல்லாம் கொடுங்க. மற்ற எல்லா மதத்துக்காரர்களையும் நீங்க சிலுவையும் ஹிஜாப்பும் அணிவதை தடுத்து நிறுத்தி விட்டு எங்கள்கிட்ட வாங்க. அப்போ உண்டா இல்லையான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்து நாடு, நீ சொன்னதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு மற்ற மதத்து மேல என்ன காழ்ப்புணர்ப்போ, எந்த வன்மமோ, என்ன கோபமோ தெரியல, அவங்கள அந்த 2 பேரும் போட்டுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக இந்துவை போட்டுக்காம வச்சுட்டு அவங்களும் போடல நீங்களும் போடலன்னு சொல்லலாம்னு நினைக்கிறீங்களோ என்னமோ தெரியல. அதனால இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. சார், நேத்தி பெரியார் திடல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில ராஜா பூஜி ராஜா அவர்கள் என்ன பண்றாருன்னா அமித்ஷாவை உரிமையில பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கான ஒரு ரியாக்ஷன் பாஜக எப்படி எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பாஜக இதுக்கு வீரியம் காமிக்கலையோ, யாராவது சோஷியல் திட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இதை மக்கள் இடத்துல எடுத்துட்டு போகும்போது பாஜக கஷ்டப்படுதோ?